ரைட். நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம் கேப்சோமியர் வந்து என்ன பண்ணுது, கேப்சிட் வந்து என்ன பண்ணுது, உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட்டை பாதுகாக்குது அப்படின்னு. ரைட்டா. வைரஸஸ் காஸ் இது ஒன்றும் பார்க்கலையா? கேப்சோமியர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எலிக்கல் ஷேப். இப்பதான் நான் சொன்னேன் டொபாக்கோ மொசைக் வைரஸ் பார்த்தீங்கன்னா எலிக்கல் ஷேப்ல இருக்கும், அல்லது பாலியேட்ரல் ஷேப்ல இந்த மாதிரி வரும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி இருக்கும். வைரஸஸ் காஸ் டிசீசஸ் லைக் மம்ஸ். மம்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? பொண்ணுக்கு விங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்படுகிறியா? போட்டாலாமா நகை கட்டி விடுவாங்க. கழி விட்டது இல்லை. பெண்ணுக்கு பொண்ணுக்கு வீங்கினா அந்த கோல்டு பசங்களுக்கு, பொண்ணுங்க ஆல்ரெடி கோல்டு போட்டுன்னு தான் இருப்பீங்க, பசங்களுக்கு எங்க போடுவீங்க, கட்டி விட்டுருவாங்க. சரிங்களா? இது வீங்கி போகிறதா மம்ஸ். சரிங்களா? அண்ட் ஸ்மால் பாக்ஸ் பெரியம்மை. சின்ன அம்மெல்லாம் கிடையாது, ஸ்மால் பாக்ஸ்னா அங்க பெரிய அம்மை. ரைட்டா? அது மட்டும் மாத்தி போடும். எர்ப்ஸ்னா அக்கின்னு சொல்லுவாங்கப்பா. இந்த முதுகுக்கு மேல உடம்புல எல்லாம் என்ன ஆகுன்னா ரெட் ரெட் இது மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி ஆகும், அது பேர் அக்கி. சரிங்களா? அண்ட் இன்ஃப்ளூயன்சா ஜுரம், இதெல்லாம் வைரஸ் காஸ் பண்ற டிசீஸ். சரியா? இதுல எந்த டிசீஸ் வைரஸால காஸ் பண்ணல, அல்லது எது பாக்டீரியல் டிசீஸ்ன்னு கொஸ்டின்ஸ் வரும். அப்போ வைரல் டிசீஸை வந்து நீங்க கரெக்டா ஆர்டர் பண்ணி எழுதிக்கணும். ஓகே. எய்ட்ஸ் இன் ஹியூமன் இஸ் ஆல்சோ காஸ்ட் பை வைரஸ். சார், மனிதர்கள்ல எய்ட்ஸ் நோய் வருது இல்லையா, அதுக்கும் காரணம் வைரஸ். என்ன வைரஸ்? HIV வைரஸ். இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து படிச்சிட்டோம். ஓகே ரைட். ஓகே. நெக்ஸ்ட் பிளான்ட்ல கூட என்ன பண்ணுது, வைரஸ் வந்து டிசீஸை காஸ் பண்ணுது. அது என்னன்னு பாக்குறோம். இன் பிளான்ட்ஸ் the symptoms can be mosaic formation. இப்பதான் நம்ம பார்த்தோம் mosaic disease, tobacco mosaic. mosaic formation இலைக்கு மேல கலர் கலரா புள்ளிகள் வரும். சரிங்களா? அப்படி கலர் கலரா புள்ளி வந்தா என்ன பிரச்சனை? போட்டோசிந்தசிஸ் ப்ராப்பரா நடக்காது. போட்டோசிந்தசிஸ் நடந்தா தானே அது ஃபுட் எடுத்துக்க முடியும். ரைட்டா? ரைட். அதுக்கப்புறம் லீஃப் ரோலிங். லீஃப் ரோலிங் என்ன ஆகும்? சுருள்றது, கால் ஆகிறது. அதுக்கப்புறம் எல்லோவிங், இலை வந்து மஞ்சள் கலரா மாறிடும். எல்லோ கலரா இருந்தா நல்லா போட்டோசிந்தசிஸ் செய்யும், மஞ்சள் கலரா மாறிச்சுனாலும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் வெயின் கிளியரிங், நரம்பு மட்டும், அதாவது மிட்ரிப்பு வெயின்ஸ்லாம் வருது இல்ல லீஃப்ல, அது மட்டும் கலர் வேற மாதிரி இருக்கும், மற்ற இடத்தெல்லாம் கிரீனா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் அந்த டார்பிங். டார்பிங் என்ன ஆகும்? குட்டையாவே இருக்கிறது. ஒரு சில வாழை மரம்லாம் பாத்தீங்கன்னா வைரலால அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், இவ்வளோ பெருசு வளர வாழை மரம் சின்னதாவே இருக்கும், எல்லாம் பார்த்தா கிட்ட கிட்டையா இருக்கும், சின்ன சின்னதா இருக்கும். அது பேர் தான் டார்பிங். அண்ட் ஸ்டண்டட் குரோத்னாவும் அவ்வளவுதான், பெருசா வளர முடியாது, சின்ன இதுவாகவே இருக்கும். இதெல்லாம் பிளான்ட்ல வைரஸ் வந்து ஏற்படுத்தக்கூடிய சிம்டம், அறிகுறிகள். அவ்வளவுதான். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தா இது வைரல் டிசீஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். தட்ஸ் ஆல். வைரஸ் வந்து இதோட ஓவர். இப்போ வைரஸ்ல வந்து இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வைரஸ்ல நியூக்ளிக் ஆசிட் தான் இன்ஃபெக்ஷியஸ் மெட்டீரியல், நோயை உண்டாக்கக்கூடிய மெட்டீரியல்னு பார்த்தோம். ரைட்டா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வீராய்ட்ஸ் அல்லது வீராய்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. In 1971, Theo Diana discovered a new infectious agent that was smaller than viruses and caused potato spindle tuber disease. அதாவது ஏற்கனவே என்னாச்சு, பாக்டீரியல் ஃபில்டர்ல வச்சு பார்க்கும்போது அதையும் தாண்டி போச்சு. அப்ப பாக்டீரியாவோட வைரஸ் சின்னதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வைரஸை விட இந்த வீராய்டுகள் வந்து ரொம்ப சின்னது. இது என்ன டிசீஸை காஸ் பண்ணுது? பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். அப்ப பொட்டேட்டோன்றது இப்படிதான் இருக்கணும், உருளைக்கிழங்கு அப்படிதான் இருக்கும். ரைட்டா? இப்படி இருந்ததுன்னா உருளைக்கிழங்கு என்ன பண்றது, தலையை எடுத்து சாப்பிட்டு தான் ஆகணும், அதானே மைண்ட் வாய்ஸ். அப்படி இருக்கும். ஸோ இந்த டிசீஸுக்கு பேர் தான் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். நிறைய ஃபுட்டை ஸ்டோர் பண்ண முடியாது, அந்த மாதிரி மாறிச்சு. சரிங்களா? அப்ப நமக்கு தேவை பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸை காஸ் பண்றது வைராய்ட்ஸ் ஆர் வீராய்டுகள் அப்படின்றத ஞாபகம் வச்சு. சரிங்களா? அது வைரஸை விட சின்னது அப்படின்னு. இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி ஃப்ரீ RNA. இது நிறைய வாட்டி நீட்ல வந்த கொஸ்டின். சார், நம்ம வைரஸ்ல பார்க்கும்போது மேல புரோட்டீன் கோட்டு, அதுக்குள்ளதான் நியூக்ளிக் மெட்டீரியல் இருந்தது. அதே மாதிரி இப்ப நம்ம ஹியூமனோடைய டிஎன்ஏ எடுத்துங்களேன். ஹியூமன்ல டிஎன்ஏ மட்டும் இருக்குதா, இல்ல வேற ஏதாவது இருக்குதா? ஹியூமன்ல செல் இருக்குதுப்பா, செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம் இருக்குது, குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ இருக்குது, RNA இருக்கு. டிஎன்ஏ கூட எது இருக்குன்னு தான் நான் கேட்டேன். RNA வருண்டா ராஜா, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணும், டிரான்ஸ்லேஷன் நடக்கணும்னா வரும். புரோட்டீன் இருக்குண்டா ராஜா. என்னம்மா H1 H2 H2A எல்லாம் ஹிஸ்டோன் புரோட்டீன் கேள்விப்பட்டது இல்ல? மாலிகுலர் பயாலஜில படிப்பீங்க.
புரியுதுங்களா? அப்ப அங்கெல்லாம் நீங்க ஹியூமன்லாம் எடுத்துக்கும் போது டிஎன்ஏல இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோ, இதான் டிஎன்ஏ மெட்டீரியல் இருக்குன்னா இதுல படிப்பீங்க 4 இப்படி படிச்சிருப்பீங்க. சொலினாய்டு, நியூக்ளியாய்டு, சொலினாய்டு, அது பேர் என்னது? புரியுதா? ஹிஸ்டோன் நான் ஹிஸ்டோன் புரோட்டீன்லாம் இருக்குன்னு சொல்றேன்ல. அப்ப தனியாலாம் ஜெனடிக் மெட்டீரியல் இருக்காது. எப்பவுமே இந்த மாதிரி புரோட்டீனோட சேர்ந்து தான் இருக்கும் ஜென்ரலா. பட் இந்த வீராய்ட்ஸ்ல எப்படி இருக்கு? ஃப்ரீ ஆர்என்ஏ. இது முக்கியம். ஆர்என்ஏ தனித்த ஆர்என்ஏ எது கூடவும் கம்பைன் ஆகாம தனியா தான் இருக்கு. இது நிறைய வாட்டி நீட் கொஸ்டின் ஞாபகம். இட் லாக் தி புரோட்டீன் கோட் சொல்லிட்டாங்க பாரு. வைரஸ்ல புரோட்டீன் கோட்டுக்குள்ள நியூக்ளிக் ஆசிட் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நியூக்ளிக் ஆசிடான ஆர்என்ஏ புரோட்டீன் கோட் இல்லாம தனியா இருக்குது. எங்க? வீராய்ட்ஸ்ல. ஓகே, ஹென்ஸ் தி நேம் வீராய்டு. எதுக்கு வீராய்டுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா அங்க புரோட்டீன் கோட்லாம் எதுவும் கிடையாது, வெறும் இது மட்டும் தான் இருக்குது. வீராய்டுன்னு பேர் வச்சாங்க. சரிங்களா? the RNA of the viroid was a low இதுவும் முக்கியமானது, அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சார். வைரஸை கம்பேர் பண்ணும்போது வீராய்டில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏ குறைவான மூலக்கூறு எடை, சரியா, லோ மாலிகுலார் வெயிட் கொண்டது அண்ட் ஃப்ரீ ஆர்என்ஏ. இந்த 2 பாயிண்ட்டும் வீராய்டுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட், மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்தது இதான் வீராய்டு. தட்ஸ் ஆல். வீராய்டை கண்டுபிடிச்சு டிஓ டைனர், அதுல ஆர்என்ஏ ஃப்ரீயா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் லோ மாலிகுலார் வெயிட். என்ன டிசீஸை காசு பண்ணுது வீராய்டை பத்தி? அவ்வளவுதானே ராஜா, வேற ஒன்னும் இதுல இருந்து கொஸ்டின் வராது. இதுதான் மெயின் பாயிண்ட். சரிங்களா? ரைட். அடுத்தது பீரியான் ஆர் பீரியான்ஸ் சொல்லலாம். அப்ப இங்க என்னன்னா நோயை காஸ் பண்ணக்கூடியது புரோட்டீன் பார்ட்டிகல். பீரியான் என்ன? பீரியான் புரோட்டீன். புரோட்டீன் தான் இந்த இடத்துல என்ன பண்ணுது? டிசீஸை காஸ் பண்ண போகுது. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இன் மாடர்ன் மெடிசன் certain infectious neurological diseases were found to be transmitted by an agent consisting of an abnormally folded protein. இப்ப இந்த நார்மலான இப்ப மாடர்ன் மெடிசன்ல ஒரு சில இது கண்டுபிடிச்சிருக்காங்க. டிசீஸை காஸ் பண்றதுல அதுல என்ன இருக்குன்னா அப்நார்மலி ஃபோல்டர் புரோட்டீன். நீங்க புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர்லாம் பயோ மாலிகுல்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பிரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்சரி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் படிச்சிருப்பீங்களா? சரியா?